வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சில பொருளெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது வீடு துடைக்கிறது, நம்ம எது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். அது எல்லாமே உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க. இதில் ஒரு சில பொருள் தம்பி வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, அவங்க ஏன்னா ரமேஷுக்கு தான் ஆன்லைனில் ஆர்டர் போட தெரியும். அதனால் அந்த மாதிரி ஆர்டர் போட்டு சில நேரம் வாங்குவாப்பில். அது எல்லாமே உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீடு துடைக்கிற மாப்பு, தொடப்பம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை துடைக்கிற டவல், இது எல்லாமே மாட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதை நம்ம அங்கங்கே நம்ம தொடப்பம் வச்சுருப்போம், அங்கங்கே இறஞ்சி கிடக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இது செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இந்த துணி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே மாட்டிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தொடப்பம் இதுவெல்லாம் இங்கே வைக்கும் போது பாருங்கள், இப்படி வைக்கும் போது உள்ளே போயிடும். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கும், நல்லா பிடிச்சிக்கும். நமக்கு பிடிச்சின்னு இருக்கும் போது கீழே கூட விழாது, அங்கங்கே இறஞ்சி கிடக்காமல் இருக்கும். அதனால் இது நம்ம பாத்ரூம் கதவு பின்னாடியும் மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிச்சன் கதவு பின்னாடி மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு பால்கனி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல கூட நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் இதை வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி தூசி தட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய தூசி இருந்ததுன்னா இதை அழகாக நம்ம இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா அலசி காய வச்சுக்கலாம். உள்ளே பாஞ்சு தான் இருக்குது. ரெண்டாவது ஃபேன் கூட நல்லா இதை தொடச்சிக்கலாம். நம்ம இதை ஒரு கொம்பில் கட்டிட்டு கூட நம்ம ஃபேன் கூட வேணும்னாலும் தொடச்சிக்கலாம். இது அந்த மாதிரி ஒரு பொருள் கையில் மாட்டிட்டு கண்ணாடி துடைக்கலாம், பீரோ துடைக்கலாம், எல்லாமே துடைக்கலாம் நம்ம. இது பார்த்திங்கன்னா கை க்ளோஸு, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி. இது எனக்கு எதுக்கு உதவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வெங்காய வடகம், பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் வெட்டுறது, தக்காளி வெட்டுறது, இந்த மாதிரி ஊறுகாலாம் போடும்போது, மாங்காய் வெட்டுறது, இந்த மாதிரி வெட்டும் போது நான் கை க்ளோஸ் போட்டு போனாங்க எல்லாருமே. நான், எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி எல்லாம். அப்படி கை க்ளோஸ் போடல அப்படின்னா இந்த நகம் ஃபுல்லாக அப்படியே கருப்பாகிடும், கையெல்லாம் எனக்கு கருப்பாகிடும். அதனால் இது ஒரு பேக்கெட். இதில் பார்த்திங்கன்னா எத்தனை 5 கவர் இருக்குது. 5 கவர் இருக்குது இதில். இது வாங்கியிருக்கேன். நல்லா மெலிசாக இருக்குது, கஷ்டமாலாம் இருக்காது இது போடுறதுக்கு. போட்டுட்டு நல்லா இந்த இடத்துல நான் ஒரு லப்பர் பேண்ட் போட்டுருவேன். போட்டுட்டு நம்ம வெட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த கை அழுக்காகாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேஜிக் ஓஸு. நம்ம இது கார் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பைக் கழுவ எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். மேலே பார்த்திங்கன்னா அழகாக துணி போல் இருக்குது. உள்ளே பைப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், நமக்கு இப்படி இழுத்தா எவ்வளோ தூரம் என்னால் இழுக்குது பாருங்கள். நம்ம குழா ஒரு இடத்துல இருக்குது, நம்ம கொஞ்சம் இழுத்துட்டு போய் கூட இதில் தண்ணி ஊற்றலாம். இதை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் இது எல்லாத்தோட ரேட்டும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த துணி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு துணி. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரிஸ் போனால் கூட இத்தினூண்டு சின்னதாக தான் இருக்கும். இதில் நம்ம வீடு துடைச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் உட்காந்து இந்த மாதிரி துணியில் தான் துடைப்போம். அது நல்லாயிருக்கும். ரெண்டாவது அடுப்பு மேடெல்லாம் இந்த துணியில் துடைக்கும் போது நல்லா க்ளீனாகவும் ரொம்ப கைக்கு பாஞ்சு மாதிரியே இருக்கும். இன்னும் தண்ணியில் போட்டு ஊற வச்சு யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த துணி 2. இது பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிற மாப்பு. இது பார்த்திங்கன்னா நமக்கு வீடு துடைக்கிற மாப்பு. இது ஃபுல்லாக இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா இங்கே அலசிட்டு மறுபடியும் இங்கே எடுத்து புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம துடைக்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஓரத்துலலாம் போய் நல்லா துடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம சைடில் கல் வரும் பார்த்திங்களா, டைல்ஸை போட்டு அந்த வீட்டுக்கு சைடில் வரும். அதை சிலர் துடைக்கவே மாட்டாங்க. நம்ம மாப்பில் துடைக்கும் போது துடைக்கவும் வராது. இதுனா நம்ம துடைக்கும் போது அந்த சைட்லேயும் நல்லா துடைச்சி முடிச்சிடும். இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு. அப்புறம் நிறைய பேரால் மாப்பு நல்லா அலசிட்டு கை புழிய முடியாதுன்னு சொல்லுவீங்க. புழிய முடியாதவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நம்ம இதில் பாருங்கள், நல்லா இப்படி புழியும் போது நமக்கு நல்லா புழிஞ்சிக்கும்.
வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் காமிச்சேன். இதில் யார் யாருக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு எது யூஸ் ஆகுதோ அது எல்லாமே நீங்கள் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க தேவைப்பட்டா. ரெண்டாவது இதோட ரேட் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.